பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து ஆமாண்டா நீ சொல்கிற ஐடியா தான் கரெக்டாக இருக்கும், இது எல்லாத்துக்குமே அது மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் தேவையில்லாமல் கொஞ்சம் பயந்து அவளுக்காக யோசிச்சா கடைசியில் என்னுடைய பசங்க முகத்தில் கூட என்னால் வந்து முடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நான் இந்த கர்வ கலைக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச முயற்சி நான் கண்டிப்பாக செய்வேன். இது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் மனசு கிடையாது. ஆனால் அதுவே வந்து நான் ராதிகாவை முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக இதை நான் எப்படி கொண்டாடி இருப்பேன்றது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அவ்வளோ சூப்பராக கொண்டாடி இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இதுக்கான ஒரே வழி இந்த வழி மட்டும்தான், இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க கோபி. ஆமாண்டா இதுதான் கரெக்டான வழி, இதை நீ செஞ்சிடுன்னு சொன்னதும் சரி அதுக்கான மாத்திரையை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுனதும் கோபியோட ஃப்ரெண்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கோபியோட ஃப்ரெண்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே வந்து எனக்கு வேறு வழி தெரியல, இதுக்கு மேலே என்னால் எதுவும் ஏற்றுக்கவும் முடியாது, என்னை மன்னிச்சுட்டு ராதிகான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோபி வந்து அந்த மாதிரி எப்படியாவது ராதிகா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ராதிகாவோட வயிற்றுல இருக்க குழந்தைய வந்து எப்படி நம்ம ராதிகா காப்பாற்ற போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.